வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சம் நல்லது. எனவேதான் தாவீது 13 கடைசியில சொல்றார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். எனக்கு தீமை செய்தபடியால் என்று சொல்லவில்லை. என் ஆண்டவருடைய அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளவு பலன். என் நம்மை குறித்த தேவ திட்டத்துல தீமை கிடையாது. நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் தன் மகன், எந்த மனுஷன் யார வேணாலும் கூட்டிட்டு வா, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனை அழைத்து கொண்டு வா. யார வேணாலும் கூட்டிட்டு வா, யாரை வேண்டுமானாலும் அழைத்து கொண்டு வா. எந்த மனுஷனாலும் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? கல்லை கொடுப்பான். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா? மத்தேயு 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உனக்கு தெரியும் உன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு, உனக்கு தெரியும் உன் பிள்ளைக்கு என்ன கொடுக்க கூடாதுன்னு, என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு நீயே அறிந்திருக்கும். பொல்லாதவர்களாகிய நீங்களே அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். எதை வச்சு சொல்றீங்க தாவீதே? கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார், இருளை வெளிச்சமாக்குவார். ஏனா கர்த்தர் வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார். இருளில் ஒருவன் அகப்படுகிறார் என்றால் அவன் பாவத்தில் விழுந்து விட்டான் என்று அர்த்தம். பாவம் தான் இருளுக்குள் கொண்டு போகும். எனவேதான் மீகா 7 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. 7:8 நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் ஏன் இருளில் உட்கார்ந்தேன்? அப்படி ஒரு நிலைமை வர காரணம் என்ன? 9 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை. அவன் இருளில் இருக்கிறவன் உணர்த்தப்பட்டு தன் பிழைகளை அறிக்கையிட்டு கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் அவனை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். எனவேதான் சங்கீதம் 25 பாருங்கள், எடுக்க வேண்டாம். சங்கீதம் 40 ஆகட்டும், 41 ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு சங்கீதங்கள்ல பார்க்கும்போது தாவீது தன் பிழைகளை கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். 32 தாவீது சொல்லுகிறார், என் பாவத்தை நான் அறிக்கையிட்டேன், நான் மறைக்காமல் அறிக்கையிட்டேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். கர்த்தர் தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆனால் பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால் பாவத்தில் விழ வைத்து நம்ம இருளுக்கு உட்படுத்துகிறான். ஒளியினிடத்தில் வர விரும்பாதவர்கள் பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவர்கள். அவர்கள் ஒளியை விட இருளை அதிகமாய் நேசிக்கிறார்கள். திருடர்கள் எப்பொழுது இருள் உண்டாகும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திருடவும் கொல்லம். அப்போ ஒவ்வொரு இருளின் கிரியைக்கு பின்னாக இருப்பது பிசாசானவன். அதனாலதான் உங்களை அந்தகாரத்தின் என்றும் ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வர வளைத்தவருடைய புண்ணியங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வர வளைத்திருக்கிறார். எனவேதான் தேவனுக்கு விரோதமான துணிகரமான துன்மார்க்க செயல் நம்முடைய தீபத்தை அணைத்து போடுவதாயிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும். அதன் அர்த்தம் என்ன?
அவனுக்கு வெளிச்சம் உண்டாக்க என்ன செஞ்சாலும் அது அணைந்துதான் போகுமா. 6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும். 21:11 யோபுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும். எது துன்மார்க்கன்? யார் துன்மார்க்கன் தெரியுமா? தேவனுக்கு விரோதமான பாவங்களை துணிகரமாய் செய்கிறானே, செய்துவிட்டும் கொஞ்சம் கூட நான் இப்படி செய்து விட்டேன் என்று வருந்தாமல் மீண்டும் மீண்டும் செய்கிறானே, அவன்தான் துன்மார்க்கன். அவனுடைய தீபம் சடுதியாய் அணையுமா. நீதிமொழிகள் 24:20 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். எனவே என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வருஷ கடைசியிலே கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாய் கர்த்தர் தருகிற ஆமென் இந்த அழைப்பின் சத்தத்துக்கு நீ செவி கொடு. நிச்சயமாய் உன் இருளை அகற்றி கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உன் விளக்கை ஏற்ற அவர் ஆயத்தமாயிருக்கிறார். என் ஆண்டவருக்கு அணைப்பதை விட விளக்கை ஏற்றுவது அவ்வளவு பிடிக்கும். சோதோமை அழிக்கிறதுக்கு முன்னே அவர் மனஸ்தாபப்பட்டார். எனவேதான் தன்னுடைய ஃப்ரெண்டு ஆபிரகாமை விசிட் பண்ணி கொஞ்சம் அவன் வீட்டு மரத்தடியில ரிலாக்ஸ் பண்ணுகிறார். ஆனா ஒன்றை உருவாக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா டிஸ்கஸ் பண்ணி உருவாக்கினார் பாத்தீங்களா? மனுஷனை படைக்கும் போது ஃபீல் பண்ணல, ஐயோ இவனை படைக்கிறோமே அப்படி இல்ல, நமது சாயலா. எனவே பாருங்க, மனுஷனை உண்டாக்கிட்டு ஒன் டே லீவு கொடுக்கிறார். யாருக்கு லீவு கொடுக்கிறார்? அவருக்கு. எல்லாம் முடிச்சு அந்த டேல என்ன பண்ணார் தெரியுமா? தான் சிருஷ்டித்த மனிதனோடு அந்த டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றார். ஓய்வு நாள்ல கர்த்தர் என்ன பண்றார் நீங்க பாருங்க. ஆதாம், நீ அந்த பெட்ல படுத்து தூங்கு, நான் இந்த பெட்ல படுத்து தூங்குறேன், போன் ஆஃப் பண்ணி வை, யாரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அப்படியா சொல்லிட்டு இருந்தார்? இல்ல, அந்த ஆதாம் ஏதேனுக்குள்ள கொண்டு போய் ஒவ்வொரு விருட்சமா காட்டி கொடுக்கிறார். நம்ம ஒரு வார்த்தையில முடிக்கிறோம் எல்லாத்தையும். இந்த 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 மரத்தை இந்த மரத்தை பாரு, இதை பாரு. சாயங்காலம் ஆயிட்டு தூங்க வைக்கிறார். அதான் தூங்கு, ஆதாமுக்கு என்னை ஏற்ற துணை இல்லை, தூங்க வைக்கிறார். அடுத்து என்ன பண்ணலாம்? அங்க பாருங்க, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. அப்போ இவன் வாழ்க்கையில எது நல்லது இல்லையோ அதை மாத்து. இதுதான் என் ஆண்டவர். அவருடைய பிரசன்னத்துல எப்பொழுது இருக்க பாருங்க, உங்க குறைவு நிறைவாகும். உங்க பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் கிரகிக்க முடியா சர்வஞானியே, ஆமென். கிரகிக்க முடியா சர்வஞானியே. பிரைஸ் தி லார்ட். இருளை அகற்ற கர்த்தர் விளக்கை ஏற்றுகிறார். இரண்டாவதாக கர்த்தர் எதற்காக விளக்கை ஏற்றுகிறார் என்று அந்த 18வது சங்கீதத்தில் நாம் படிக்கும் போது ஒரு காரியம் புரிந்து கொள்ள முடியும். நம்மை எழும்ப பண்ண. ஏனென்றால் தாவீதுக்கென்று தேவன் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அங்கே போய் தாவீதை அமர பண்ணணும். 18வது சங்கீதம் அதனுடைய 4-5 வசனங்களை பார்க்கும்போது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன. கட்டுகள் 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 மரண கண்ணிகள் என் மேல். அப்போ ஒரு கட்டுக்குள் இருக்கிற ஒருவனை எழும்ப வைக்க முடியாது. ஃபுல்லா நாலா பக்கமும் கயிறு போட்டு தாவீது கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான். அதனாலதான் அடிக்கடி நெருக்கம் என்கிற வேர்டை தாவீது தான் ரொம்ப யூஸ் பண்ணுவார். நெருக்கத்தில் இருந்து. சங்கீதம் 54 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எல்லா நெருக்கத்தையும்
நீக்கி என்னை விடுவித்தார். எல்லாம் அப்போ 1-2 நெருக்கம் கிடையாது. நெருக்கம் என்ன? ட்ரபிள், பிரச்சனை. இப்படிப்பட்டவன் சொல்லுகிறான் என் விளக்கை ஏற்றுவார் அப்படின்னு. கர்த்தர் விளக்கை ஏற்றும் போது இருள் அகலும். கர்த்தர் விளக்கை ஏற்றுறதுன்னா அவருடைய பிரகாசம், அவருடைய, இதுதான் தாவீது ஜெபிக்கிற, நம்முடைய முகத்தின் ஒளி எங்க மேல பிரகாசிக்க பண்ணும், எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். உதிக்கிற உன் ஒளியின் இடத்தில் சொல்லப்பட்டிருக்கனால அர்த்தம் என்ன? கர்த்தர் பர்சனலா இதை சொல்லுகிறார். சூரியனை படைத்தது யாருக்காக? காமனா படைத்தார். ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? எனக்காகவே கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ண போகிறார். அதாவது இரவில் அக்கினி ஸ்தம்பம் எதற்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? வெளிச்சம் காட்ட. அந்த அக்கினி ஸ்தம்பம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? காமனா கொடுக்கப்பட்டது. ஆனால் மோசே மலையிலிருந்து இறங்கும் போது மற்ற முகங்கள் நார்மலா இருக்கு, மோசையின் முகம் மட்டும் பிரகாசித்தது. கர்த்தருடைய வார்த்தையை கூட்டத்தோடு இருந்து கேட்கிற உள்ளமே, இதை நீ உனக்கென்று எடுத்துக் கொள்வாயானால் உன் மேல கர்த்தருடைய ஒளி வருவதை எல்லா கண்களும் பார்ப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி ஸ்தம்பத்துக்கு அது காமனா, அது மோசைக்கும் ஆரோனுக்கும் சேம். இன்னும் ஏன் கோராகுக்கும் சேம் தான். ஹல்லேலூயா. அது காமனா. இந்த காமன்லயே இருந்துட்டு போயிடும். காமனா வாக்குத்தத்தம், காமனா வாங்கிட்டு இல்ல, இதை தாண்டி போனோம். இந்த வருஷ கடைசியில பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார். அறிக்கையிடு, என் விளக்கை கர்த்தர் ஏற்றுவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். எத்தனை கட்டுகள் பார்த்தீர்களா? அப்ப நீங்க எழும்ப கூடாது என்பது சத்ருவினுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த 3-4 ஒரு விசை கூட வாசியுங்கள். 18:3-4. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. என்னை சுற்றி கொண்டது, என்னை பயப்படுத்தினது, என்னை சூழ்ந்து கொண்டது, என் மேல் விழுந்தது. ஒரு மனுஷனை இல்லாம ஆக்குறதுக்கு இது போதாதா? ஆனால் 6 சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என்னதன் அர்த்தம்? உங்க மேல எந்த கட்டு இருந்தாலும் நீங்க நோக்கி கூப்பிட்டா கேட்கிற ஒரு கர்த்தர் உண்டு.